அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் திருச்சியில் தாவேகா தலைவரும் தமிழக முதல்வருமான விஜய் வெற்றிக்கு பிறகு நன்றி தெரிவிப்பதற்கு கூட்டத்துக்கு போனார். அப்போ அந்த கூட்டத்தில் என்ன சொன்னார், நான் என்ன கவர்ச்சி காட்டுவதற்கு அப்படின்னு ஒரு கேப் விட்டார். சரி விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேப் விட்டார். அப்போ அவர் அதில் என்ன சொல்ல வந்திருக்கிறார், அவர் கவர்ச்சி காட்டுவதற்கு நான் என்ன கவர்ச்சி நடிகையா என்று கூற இருந்தாரா, இப்படியான பல்வேறு கேள்விகள் எழுந்தது. அப்போ தமிழக முதல்வர் கவர்ச்சி என்பது குறித்து அவருடைய புரிதல் என்னவாக இருக்கிறதுனா, ஒரு கவர்ச்சி நடிகை சினிமாவில் நடிப்பது மட்டும்தான் கவர்ச்சி என்ற புரிதலோடு இருக்கிறாரா என்ற கேள்வி எழுகிறது. கவர்ச்சியில் பல வகை உண்டு. கொள்கை கவர்ச்சி, கோட்பாடு கவர்ச்சி, தத்துவ கவர்ச்சி. இப்போ ஒரு தலைவர் நல்லா பேசுகிறாரு அப்படின்னா அந்த தலைவர் மீதான அந்த பேச்சு மீதான பற்று, ஈர்ப்பு, அதுதான் கவர்ச்சி. ஒரு திராவிட கொள்கை, ஒரு தமிழ் தேசிய கொள்கை, ஒரு தேசிய கொள்கை, அந்த கொள்கை மீதான ஈர்ப்பு, பற்று, இதற்கு பேர் தான் கவர்ச்சி என்று சொல்லலாம். தமிழக முதல்வர் விஜய் அவர் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ அதை பார்த்து ஈர்ப்பு ஏற்பட்ட தமிழக மகளிர் பொதுவாக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு என்னுடைய கணவரை விட விஜய் மாமாவை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்று ஒரு பெண் குறிப்பிடுகிறார். அதுபோல் நான் விஜயை 24 வருஷமாக லவ் பண்ணுறேன், இது அவங்க அப்பாவுக்கு தான் தெரியும் அப்படி என்று இன்னொரு பெண் கூறுகிறார். அப்போ ஒரு தென்காசி பொண்ணு என்ன சொல்கிறாங்க, நான் இறந்த பிறகு என்னுடைய உடலை போட்டு அதில் விஜய் போட்டோவை வச்சு என்னை அடக்கம் பண்ணுங்க என்று கூறுகிறார். இது சினிமா கவர்ச்சியா இல்லையா என்பதை மக்கள் சிந்தித்து பார்க்கணும். விஜய் ஒரு நல்ல நடிகர், நன்றாக நடனம் ஆடுவார், நன்றாக பாட்டு பாடுவார், நன்றாக திரையில் நடிப்பார், திரையில் நன்றாக பஞ்சு டைலாக் பேசுவார், நன்றாக காமெடி செய்வார், திரையில் 10 பேரை அடிப்பார், அநீதிக்கு குரல் கொடுப்பார். இவ்வாறு இந்த திரை கதாநாயக பிம்பத்தை மக்கள் மனதில் பதிவாகிவிட்டது. அந்த காரணத்தால் திரையில் செய்ததை அவர் நடைமுறையிலும் தரையிலும் செய்வார் என்று நம்பிதான் தமிழக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இதற்கு பெயர் தான் சினிமா கவர்ச்சி. அப்புறம் ஒரு பொண்ணு சொல்றாங்க, விஜய் அண்ணா பார்க்க ரொம்ப அழகா இருக்காரு, அவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், அவரை நம்பி ஆட்சியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த விதத்தில் பொருந்தும் சிந்திச்சு பாருங்க. கவர்ச்சிக்காக வாக்களிக்கலன்னா இவர் என்ன நெல்சன் மண்டேலா மாதிரி மக்களுக்காக ஆயுதம் ஏந்தி போராடி 24 வருஷம் சிறைவாசம் அனுபவித்து சிறையிலிருந்து வெளியே வந்தவுடன் மக்கள் ஆதரவோட ஆறத் தழுவி இவருக்கு அரசியலுக்கு கொண்டாந்து இவரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களா? இது கவர்ச்சி இல்லையா? இவர் என்ன பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மாதிரி மக்களுக்காக வாழ்ந்தவரா, அல்லது கர்ம வீரர் காமராஜர் மாதிரி வாழ்ந்தவரா, அதுக்காக ஓட்டு போட்டாங்களா? இவர் என்ன நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி ஆயுதம் ஏந்தி போராடினாரா, பகத்சிங் மாதிரி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டாரா, இதனால மக்கள் ஆதரவு பெருகி இவருக்கு ஓட்டு போட்டாங்களா? கவர்ச்சிக்காக வாக்களிக்கலன்னா இவர் என்ன செக்கெழுத்த செம்மல் வஉசி சிதம்பரம்னார் மாதிரி மக்களுக்கு ஆதரவா அந்நியனை எதிர்த்து போராடினவரா, அல்லது ஜம்புலிங்கநாதர் மாதிரி தன்னுடைய சொத்தையெல்லாம் மக்களுக்கு எழுதி வச்சுட்டு அரசியலுக்கு இவர் ஓட்டு வாங்கினாரா? இல்லை கச்சத்தீவு பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, காவிரி ஆறு பிரச்சனை, ஜல்லிக்கட்டு பிரச்சனை, நீட் எதிர்ப்பு போராட்டம், ஊழல் ஒழிப்பு போராட்டம்னு தமிழகத்தில் பெரிய போராட்டத்தை நடத்தி அதன் மூலயமா அந்த பேரியக்கமாக மாற்றி மக்கள் ஆதரவோட இவரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களா? சினிமாவில் வந்ததுனால தானே ஓட்டு போட்டாங்க. அப்போ அது கவர்ச்சி தானே? இல்லை தமிழ்நாட்டில் இவர் மிகச்சிறந்த பேச்சாளரா, இவர் பேச ஆரம்பிச்சா மடை திறந்தார் போல பேச்சு சரளமாக வருதா, அதை நம்பி அதை மயங்கி மக்கள் ஓட்டு போட்டாங்களா? இவர் மேடையில் பேசணும்னா ஒருத்தங்க ஸ்கிரிப்ட் எழுதி தரணும், அந்த ஸ்கிரிப்டை பார்த்து இவர் கார சக்தியா, ஓர சக்தியா, பார சக்தியா, தீய சக்தியா, தீர்ந்து போன சக்தியா அப்படின்னு பஞ்சு டைலாக் பேசுவாரு. அப்படி பேசின டைலாக்கை பார்த்து தான் மக்கள் ஓட்டு போட்டாங்களா? இல்ல பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் இவர் அதிரடியா பதில் சொல்லி பத்திரிகையாளர்கள் எல்லாம் திணறடிச்சிருவாப்ல, அதுக்காக மக்கள் மயங்கி இவருக்கு ஓட்டு போட்டாங்களா? யாரோ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து மேடையில பஞ்சு டைலாக் பேசுற நீங்க சட்டசபையில அமைதிக்கு பெயர் தான் சாந்தி என்பது போல நீங்க மௌனம் காக்குறீங்க. சட்டசபையில எழுப்புற கேள்விகளுக்கு நீங்க வீட்டில் போய் நிதானமா ட்விட்டர்ல பதில் போடுறீங்க. இந்த திறனுக்கு தான் மக்கள் மயங்கி ஓட்டு போட்டாங்களா? அப்போ விஜய் என்ன சொல்ல வராரு, என்னுடைய சினிமா கவர்ச்சிக்கு ஓட்டு போடலை,
என்னுடைய மதிநுட்பத்துக்காகவும் என்னுடைய நிர்வாக திறனுக்காகவும் தலைமை பண்புக்காகவும் ஆளுமைக்காகவும் தான் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்ல வராரா? நீங்க திருச்சியில நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் வந்து பேசும்போது அதே கூட்டத்தில் பேசின கூப்பா கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? விஜய நேரடியா பார்த்து, எப்படி ஐயா இந்த கவர்ச்சி உங்களுக்கு கிடைத்தது, எப்படி ஐயா இந்த கவர்ச்சியை வைத்து எதிரிகளை வீழ்த்தினீர்கள் என்று கவர்ச்சி காட்டி தான் ஓட்டு வாங்கினீங்க அப்படிங்கிறத அவர் தெளிவா பேசினாரு. அதுவும் மக்களை பார்த்து பேசாம விஜய் முதல்வரை உங்களை பார்த்து இப்படியே பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறவரு அந்த கூப்பா கிருஷ்ணன் என்ன சொன்னாரு? விஜய் வெற்றிய உலக நாடுகள் எல்லாம் வந்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறது, பல்கலைக்கழகங்கள்ல கொடுத்து ஆராய்ச்சி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆராய்ச்சி செய்த நாடு எது? இத்தாலியா, பிரான்ஸா, பிரிட்டனா, போலந்தா, ஹாலந்தா, ஜெர்மனியா, இந்தோனேஷியாவா? அதாவது பொய் சொல்லலாம், பொய் மூட்டையை அவிழ்த்து கொட்டக்கூடாது. 234 தொகுதிகளுக்கு போயிருந்தா கவர்ச்சி போயிருக்கும். அது மாதிரி முக்கிய தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு போயிருந்தா கவர்ச்சி போயிருக்கும். 38 மாவட்டங்களுக்கு நீங்க பிரச்சாரத்துக்கு போயிருந்தா கவர்ச்சி போயிடும். பத்திரிகையாளர்களை சந்திச்சா கவர்ச்சி போயிடும். தினம் தினம் மக்கள் பிரச்சனை பேசுனா கவர்ச்சி போயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் நீங்க வந்து வெளியே வரதில்லை, எந்த சந்திப்புக்கும் கொடுக்கறதில்ல. அப்ப அந்த கவர்ச்சியை அப்படியே தக்க வைக்கணும் அப்படிங்கிற முடிவுல தானே நீங்க வந்து பத்திரிகையாளரை சந்திக்கிறது இல்லை. அப்ப வந்து மக்கள் தினந்தோறும் வந்து பார்த்தாக்கா பழக பழக இந்த பழம் புளிக்கும், இந்த பால் புளிக்கும் என்ற நிலைக்கு வந்துவிடும். அந்த கவர்ச்சி முழுவதுமாக அந்த கவர்ச்சி மறைந்து விடும் என்பதனால்தான் நீங்க வெளியே வரதில்லை. பொதுவா நம்ம எல்லாருக்கும் ஹனிமூன் பீரியடுனா ரொம்ப கொண்டாட்டமா இருக்கும். வாவ், என்ன பியூட்டி, லைஃப் இஸ் பியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த 6 மாத காலம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் என்னடா இது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். அதுபோல தான் திரையில் வந்து தேட்டரில் நடிகர் விஜயை பார்த்த ரசிகர்களுக்கு இன்றைக்கு வந்து வெளியில் தரையில் பார்க்கறதுக்கு ரொம்ப குஷியாகவும் ரொம்ப வைபாவும் தான் இருக்கும். இது 6 மாதத்துக்கு தான், இது ஹனிமூன் பீரியடு மாதிரி. இந்த 6 மாதத்துக்கு அப்புறம் தான் தெரியும் உண்மை நிலை என்னன்னு சொல்லிட்டு. ஒரு புதிய கட்சி ஆட்சிக்கு வந்தால் கொஞ்ச நாள் அவகாசம் கொடுத்து தான் ஆகணும். ஆனால் இங்கே நடக்கிற விஷயங்களை பார்த்தா உடனே பேசணும், பேசலன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் போல இருக்கு. கோயம்புத்தூரில் 9 வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. அப்போ வந்து என்ன சொல்றாங்க? அந்த சிறுமியினுடைய தாயார் மது அருந்தியதனால்தான் அந்த சிறுமிக்கு, அந்த குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை நடந்தது என்று விமர்சனம் செய்கிறார்கள். அந்த சிறுமி பிஸ்கட்டுக்கு ஆசைப்பட்டு போனதுனால தான் பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு விமர்சனம் பண்றாங்க. இப்ப நாங்க ஊடகவியலாளர்கள் பேசணுமா பேசாம இருக்கணுமா? தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் தூத்துக்குடி மேற்கு மாவட்ட இளைஞரணி பொறுப்பாளர் பாலமுருகன் என்பவரும் அவரது நண்பர் ஜெயபால் என்பவரும் அதே டிவிகே கட்சியை சார்ந்த பெண் ஒருவரை வந்து அவருக்கு வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறி அவரை வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் வந்து தெரிய வருகிறது. கேங் ரேப் என்று சொல்லுகிறார்கள். இப்போ வந்து சமூகவியலாளர்கள் வந்து பேசணுமா அல்லது புதிய அரசு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலான்னு சொல்லி வெயிட் பண்ணணுமா? தேர்தல் பிரச்சாரத்தில் பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு பாட்டு பாடினீங்க. அப்போ என்னன்னா நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா கலாச்சாரத்தை ஒழிக்கிறதா வந்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்க. ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகும் எல்லா மதுபான கடைகள்லையும் பாட்டிலுக்கு 10 ரூபா வந்து வசூல் வேட்டை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் வந்து அதை எந்த விதத்திலையும் தடை செய்ய முடியல. இது சம்பந்தமா துறை அமைச்சர் வந்து என்ன சொல்றாரு? இது வந்து இயல்பான ஒரு நடைமுறை தானே, இதை சினிமா பாணியில் நாங்கள் வந்த உடனே நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அசால்ட்டா பதில் சொல்றாரு. அப்ப இது குறித்து சமூக ஆர்வலர்கள் நாங்கள் பேசணுமா அல்லது பேசாமல் இருக்கணுமா? கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா நீங்க ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு வேலூர் ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் வேலூர் பக்கத்தில் இருக்கிற கன்னியம்பாடியில் இருக்கிற செங்கல் சூளையில் போய் 1 லட்சம் ரூபா மாமூல் கேட்டதனால அந்த கிராம மக்கள் எல்லாம் ஒன்று கூடி போராட்டம் பண்ணதுனால நீங்கள் வந்து அந்த தகவல் தெரிஞ்சு அவரை கட்சியை விட்டு நீக்கிருக்கீங்க. அப்ப இது குறித்து சமூக ஆர்வலர்கள் பேசணுமா அல்லது வாய்மூடு மௌனியாக உங்களை போன்றே இருக்கணுமா? சென்னை மாவட்டத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்கள் உட்பட அனைத்து மாவட்டங்கள்லையும் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கடுமையான மின்வெட்டு வந்தது. இரவு நேரங்களில் இந்த வெப்பம் தாங்க முடியாமலும் கொசுக்கடி தாங்க முடியாமலும் மக்கள் வீதிக்கு வந்து மிகுந்த கஷ்டப்பட்டாங்க. கண்ணீரும் கம்பளையமாக தங்களை தூக்கத்தை தொலைச்சிட்டு நின்னாங்க. விவசாயிகள் வந்து பயிருக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் மிகுந்த அவதிக்கு உள்ளானாங்க. அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் குறித்து நாங்கள் பேசணுமா இல்லை கொஞ்ச காலம் வெயிட் பண்ணலாம், தளபதி எல்லாம் செய்வாருன்னு வெயிட் பண்ணுமா?
ஊழலற்ற ஆட்சி, நேர்மையான ஆட்சி தருகிறோம் என்று முன்னாடி சொன்னீங்க. ஆனால் நீங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு திமுக ஆட்சியில் ஊழல் செய்த அதிகாரிகளையும், திமுக அரசிற்கு ஊழலுக்கு துணை போன அதிகாரிகளையும் உங்கள் கவர்மெண்ட்டில் முக்கிய அதிகார பொறுப்பில் பணியமர்த்துறீங்க. அப்போ நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு, சமூக ஆர்வலர் கண்டிக்கிறாங்க. இருந்த போதிலும் நீங்கள் அந்த ஊழல் பேர்வழிகளை உங்கள் ஆட்சியில் வந்து அதிகாரிகளாக அமர்த்துனீங்க. இதை குறித்து சமூக ஆர்வலர் நாங்கள் பேசணுமா, இல்லை உங்கள் கட்சிக்காரங்க மாதிரியே சிஎம் சார் செய்யறதெல்லாம் சரிதான்னு சொல்லிட்டு அமைதியாக போகணுமா? அதை ஏங்க ஒரு கட்சியினுடைய தலைவர் அவருக்கே தெரியாமல் அந்த கட்சி எம்எல்ஏவை குதிரை பேரம் நடத்தி உங்களுக்கு ஆதரவாக நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னு சொல்லி அந்த கட்சி தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஆளுநர்கிட்ட வந்து மனு தாக்கல் பண்ணுறாரு. உங்கள் அரசு மீது குற்றச்சாட்டு செலுத்தி நீங்கள் குதிரை பேரம் செஞ்சதை வந்து அவர் வந்து வலியுறுத்தி குற்றச்சாட்டு தெரிவிச்சிருக்காரு. ஆனால் நீங்கள் சட்டமன்றத்தில் என்ன சொன்னீங்க, நாங்கள் குதிரை பேரம் செய்யல, இது வந்து குதிரை வேகத்தில் செயல்படும் அரசு அப்படின்னீங்க. ஆனா இப்பதான் தெரியுது, நீங்க குதிரை பேரம் செய்யறத குதிரை வேகத்தில் செய்யக்கூடிய அரசு என்பது இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு தெரிந்திருக்கிறது. இந்த விஷயத்தை நாங்க சமூகத்துக்கு சொல்லணுமா, இல்ல வாய்மூடி மௌனியாக இருக்கணுமா? நீங்க கத்தி படத்துல சாக்க கட்டிக்கிட்டு உயிரே போனாலும் விவசாயத்தை உற்றாதீங்க, விவசாயிகளை உற்றாதீங்க என்று டைலாக் பேசுனீங்க. ஆனா நிஜத்துல வந்து என்ன சொன்னீங்க, எனக்கு விவசாயம் தெரியாது, ஆனால் விவசாயிகளுடைய வலி என்னங்கிறது எனக்கு தெரியும். அதனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5 ஏக்கருக்கு உட்பட்ட விவசாயிகள் பயிர்க்கடன் வாங்கியிருந்தா அதை முழுவதுமாக தள்ளுபடி செய்கிறோம். 5 ஏக்கருக்கு மேலே உள்ள விவசாயிகள் பயிர்க்கடன் வாங்கியிருந்தா அதில் 50% தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க. ஆனால் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகளை ஏமாற்றி மோசடி செய்து என்ன சொல்றீங்க, தேர்தல் வாக்குறுதிக்கு முன்னுக்கு பின் முரணாக முதல்ல 50,000 தள்ளுபடின்னு, இப்ப 75,000 தள்ளுபடின்னு. அப்ப விவசாயிகளை வயிற்றில் அடிக்கும் முறையாக உங்களுடைய அரசு நீங்கள் செயல்படுகிறீர்கள். இதனால விவசாயிகள் வந்து தெருவில் இறங்கி போராடுறான். நீங்க ஆட்சிக்கு வந்த 1 மாசத்துக்குள்ளே விவசாயிகள் வீதிக்கு வந்துட்டாங்க, விவசாயி சங்கங்கள் போராடுது. ஆனா நீங்க அவங்கள கைது பண்றீங்க. அதோட மட்டுமில்லாம விவசாயிகளை வந்து யாரோ தூண்டி விட்டதன் பேரில் தான் அவங்க போராட்டம் பண்ணுறாங்கன்னு விவசாயிகளுக்கு எதிராக வன்மத்தை கக்குறீங்க. இதற்கான பலனை விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் முதல் முறையாக திருச்சி மரக்கடையில் தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது காவிரி பிரச்சனையை பற்றி பேசுனீங்க. ஆனால் திரும்ப ஆட்சிக்கு வந்த பிறகு திருச்சியில் தேர்தல் நன்றி தெரிவிப்பு கூட்டத்தில் செல்லும்போது காவிரி பிரச்சனையை பற்றி பேசல. அப்போ வந்து கர்நாடகத்தில் என்ன சொல்றாங்க, இதுபோல் 100 விஜய் வந்தாலும் மேகதாதுல அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த முடியாது என்று அந்த மாநிலத்தினுடைய துணை முதல்வரும் அமைச்சரும் கொக்கரிக்கிறார்கள். ஆனா நீங்க காங்கிரஸ் வந்து தன்னோட அமைச்சரவையை வச்சிருக்கிறீங்க. அதுபோல ராகுல் காந்தியோட நீங்க வந்து கொஞ்சி குலாவி கும்மி அடிக்கிறீங்க. அப்படி இருக்கிற நீங்க ராகுல் காந்தி கிட்ட சொல்லி அந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டியதானே. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நீங்க கண் துடைப்புக்காக, தமிழக மக்களுடைய கண் துடைப்புக்காக சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறீங்க. இதை பத்தி நாங்க மக்கள்கிட்ட பேசணுமா வேணாமா? திமுக ஆட்சியினுடைய தவறுகளை சரி செய்ய சிறிது காலம் ஆகும்தான். ஆனால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற பயணிகிட்ட போய் உங்கள் துறை அமைச்சர் வந்து, தம்பி நீ சாப்பிட்டு வந்து பேசுகிற, நான் சாப்பிடாம வந்து பேசுகிறேன் என்று அவர்கிட்ட வந்து நக்கலாக பேசுகிற கூத்தையும் நாங்கள் கடந்து போகணுமா? அதுபோல் உங்கள் கட்சியுடைய நிர்வாகிகள் வந்து மருத்துவமனைக்கு ஆய்வுங்கிற பேரில் சென்று அடிக்கிற கூத்தையும் நாங்கள் கேள்வி கேட்காம கடந்து போயிடணுமா? உங்களுடைய அமைச்சரவையில் தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து ரீல்ஸ் போட்டு இன்வெஸ்டரை வந்து ஈர்க்கிறதா சொல்றாங்களே, அதையும் நாங்க பார்த்துக்கிட்டு கடந்து போகணுமா? நீங்க ஆட்சிக்கு வந்த 21 நாள்ல 31 கொலை, 4 இரட்டை கொலை, 23 பாலியல் வன்கொடுமை வழக்குன்னு இது நீண்டுகிட்டே போகுது. இதை பத்தி அவங்களுக்கு நியாயம் கேட்டு நாங்க வந்து பேசணுமா, இல்ல 6 மாதம் கழித்து பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று அமைதியாக கடந்து விடணுமா? உங்க ஆட்சியில அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அரசு மருத்துவமனையில தான் சிகிச்சை எடுப்பாங்க அப்படின்னு அழகா பேசுனீங்க. ஆனா உங்க துறை அமைச்சர் அருண்ராஜ் வந்து 8000 தனியார் மருத்துவமனைகள் திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பது எந்த நிலையை காட்டுகிறது? அப்ப நீங்க அரசு மருத்துவமனையை வலுப்படுத்தாம சீரமைக்காம நீங்க தனியார் மருத்துவமனை கட்டுமானத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பது இது முரண்பாடான போக்கு, முன்னுக்கு பின் பிறனான போக்கு என்பதை நாங்க வந்து இப்ப பேசணுமா, இல்ல நீங்க அதெல்லாம் மருத்துவமனையெல்லாம் கட்டி முடிச்ச பிறகு மெதுவா பேசணுமா?
கடந்த 2021 முதல் 2023 வரை 1968 விவசாயிகள் வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதை வந்து இந்த அரசு கவனத்தில் கொள்ளவில்லை. அதுபோல கும்மிடிப்பூண்டியில 3 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. இந்த ஆட்சியில பெண் காவலருக்கு 3 பேரால் கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. இதை பத்தியெல்லாம் இந்த முதலமைச்சருக்கு வந்து கவனமின்மை இருக்கு. அதுபோல கடந்த 12ஆம் தேதி 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து இந்த ஆட்சியில தான் நடக்குது. முந்தைய திமுக அரசு வந்து தீபத்தூண்ல வந்து கார்த்திகை தீப நாளில் தீபம் ஏற்றுவதை தடுக்க 144 தடை உத்தரவை பிறப்பித்து நீதிமன்ற உத்தரவையும் மீறியது. நீதிமன்ற உத்தரவு என்ன சொன்னாங்க? தீபத்தூண்ல வந்து தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி தனி நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாரு. அதற்கு வந்து மேல்முறையீடு செஞ்சாங்க. மேல்முறையீட்டில் 2 நீதிபதி அமர்வும் வந்து வரும் கார்த்திகை தீபத்தூண்ல தீபம் ஏற்றலாம் என்று அவர்கள் உத்தரவு பிறப்பித்தார்கள். இந்த உத்தரவு இருக்கின்ற பொழுது தற்போது பதவியேற்றுள்ள டிவிகே அரசு முதல்வர் விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க? தீபத்தூண்ல வந்து தீபம் ஏற்றுவதை மீண்டும் தடுக்க நீதிமன்ற உத்தரவை பின்பற்றாமல் 2 நீதிபதிகள் உத்தரவிற்கு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து இந்து மத மக்களுடைய விரோத போக்கை கடைபிடித்து வருகிறது. முந்தைய திமுக ஆட்சி போலவே தற்போதைய டிவிகே ஆட்சியும் செயல்படுகிறது என்பதை கோடிட்டு காட்டுகிறோம். இப்ப இந்து மத மக்கள் விரோத போக்கை தொடர்ச்சியாக இந்த டிவிகே அரசு கடைபிடித்து வருகிறது என்பது எங்களுடைய பகிரங்க குற்றச்சாட்டு. அதுபோல முந்தைய திமுக ஆட்சி போல் சட்டசபை நிகழ்வுகள் வந்து இருட்டடிப்பு செய்யப்படும். எதிர்க்கட்சியினர் பேசும்போது அந்த நிகழ்வுகள் வந்து வெளிக்காட்டுவதில்லை. அதே போல விஜய் ஆட்சியிலும் உங்களுடைய ஆட்சியிலும் சட்டசபை நிகழ்வுகள் குறிப்பாக எதிர்க்கட்சியினர் பேசுவது தற்போது இருட்டடிப்பு செய்யப்பட்டுள்ளது என்பதை நாங்கள் குற்றச்சாட்டாக தெரிவிக்கிறோம். எங்களுக்கும் கொஞ்ச நாள் கழித்து பேசணும்னு தான் விருப்பம். ஆனால் நீங்கள் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற திட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்தின மாதிரி ஸ்டிக்கரை ஒட்டி பொய்யை கட்டமைக்கிறீங்க. அதுக்கு உங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் 36 அகரம் வாட்ஸ்அப் குரூப், இந்த ரூட்டு மாஃபியா இதெல்லாம் வந்து பொய் மேலே பொய்களை வந்து கட்டமைச்சிட்டு இருக்கு. நீங்கள் இன்னும் நாங்கள் டைம் எடுத்து 6 மாதம் கழித்து பேசணும்னா 5 லட்சம் பொய்களை கட்டமைத்து இந்த பொய்களாலேயே தமிழ் சமூகத்தை வந்து மூடியே வச்சிருப்பாங்க. ஏற்கனவே நீங்கள் தேர்தல் நேரத்தில் சோசியல் மீடியா மூலம் பரப்பப்பட்ட பொய்கள் எல்லாம் இப்போதான் ஒன்றா வந்து வெளிச்சத்துக்கு வருது. ஆக இந்த நேரத்தில் நாங்கள் பேசாமல் இருக்க முடியாது. மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்காக நாங்கள் இருக்கிறோம். எல்லோரும் பேசுவோம்.